கொடுத்து அதுக்கப்புறம் பயிலோ அதிகாரிகளுக்கு போதிய பயிற்சி கொடுக்காதுன்னு அப்படிப்பட்ட அதிகாரிகளை கொடுக்காதது தமிழக அரசின் தவறு. நீங்க கேட்ட இந்த லிஸ்ட் இந்த நாங்க சொல்லாதீங்க, அது தேர்தல் ஆணையம் வந்து கேட்கிற இந்த லெவல் அதிகாரிகள் தான் வேணும்னு கேக்குறாங்க, அவங்களதான் கொடுத்துருக்காங்க. அப்ப வேற எந்த அதிகாரிகள் இல்ல அவங்க அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. நேற்று ஏன் போராட்டம் நடத்துறாங்க? ஒரு ஒத்துழைப்பு கொடுக்காத அதிகாரிகளை ஏன் கொடுத்தாங்க தமிழக அரசு? இல்லாத வாக்குகள் நீக்கப்பட வேண்டும், புதிய வாக்குகள் சேர்க்கப்பட வேண்டும். இது வழிமுறை. ஆக இது 2002 நடந்தது, இப்ப நம்ம நடக்க இருக்கிறது. அதனால இது வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி என்ன இருக்கிறது என்றால், தேர்தல் ஆணையம் ஒரு முறை தனது வாக்காளர் பட்டியலை திருத்த வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு முழு உரிமை இருக்கிறது என்பதை தான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. அதனாலதான் அவசரம் இல்லையே, தேர்தலுக்கு முன்னால தானே பண்ணணும். தேர்தலுக்கு முன்னால தானே பண்ணணும். நான் கேட்கிறேன், படிச்சுமை அதெல்லாம் இல்லப்பா தம்பி. பீகார்ல சிறப்பா நடைபெற்றிருக்கிறதா இல்லையா அதை சொல்லுங்க. 64 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் சொன்னீங்களே, தப்புன்னு சொன்னாரே ராகுல் காந்தி. ஒரு வாக்காளராவது வெளியே வந்து ஏன் வாக்கு இல்ல 64 லட்சத்துல நான் ஒருத்தர் சொன்னாங்களா? சொல்லல. அவங்களோட வேட்பாளர்களே இது முறையா நடைபெறல, அதனால எங்களுக்கு மறுவாக்குப்பதிவு வேணும்னு பீகார்ல சொல்லல. ஆக களத்துல இருந்த யாருமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்பனா அங்க சரியா நடந்ததுன்னு தான். ஏன் ராகுல் காந்தி தோற்கடிக்கப்பட்டார்? ஓட்டு திருட்டான்னு சொல்றாங்க. ஏன் ஓட்டிங்க தானே இருக்கு, ஏன் ஓட்டிங்க தானே இருக்கு, ஏன் ஓட்டிங்க தானே இருக்குன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. டெல்லியில ஒருத்தர் ஓட்டு போடுறாங்க, பீகார்ல ஓட்டு போடுறாங்க. ஒரு வாக்காளர் ஒரு வருஷத்துல எத்தனை ஓட்டு போடலாம்? இல்ல ஒரு 5 வருஷத்துல எவ்வளவு ஓட்டு போடலாம்? ஐயா, என்ன பட்டியலில் இருக்க ஓட்ட போட போறீங்க? பட்டியலில் இல்லாத ஓட்டு நான் கேட்கிறேன். ஏன் இவ்வளவு பதற்றம்? ஒரு நிமிஷம், அவசரம் ஒண்ணும் இல்ல. தேர்தலுக்கு 3 மாதங்கள் இருக்கிறது, 4 மாதங்கள் இருக்கிறது. கரெக்ட் பண்ணிட்டு தானே தேர்தலை சந்திக்கணும். நீங்க கள்ள ஓட்டு போடுவீங்க, அதுக்காக 2026 அவங்க அதை விட்டுட்டு கள்ள ஓட்டெல்லாம் போட வச்சுட்டு, இறந்தவங்க ஓட்டெல்லாம் போட வச்சுட்டு, நீங்க ரெட்டை ஓட்டெல்லாம் போடுவீங்க, கள்ள ஓட்டெல்லாம் போடுவீங்க. போட்டுட்டு 2026 தாண்டி தேர்தல் நடத்தணுமா? இல்ல. எந்த ஒரு நிகழ்வு நடத்தினாலும் அதுக்கு முன்னால சரி செய்துட்டு தானே நிகழ்வை நடத்தணும். பார்க்கதானே போறீங்க, திமுகவும் பார்க்கதானே போறாங்க. உத்தேச பட்டியல் வெளியிடப்பட போகிறது. அந்த வெளியிடப்பட போகிறத திமுக பார்க்க போறாங்களா, காங்கிரஸ் பார்க்க போறாங்களா, தாவேகா பார்க்க போறாங்களா? உள்ளே பூட்டி வைக்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வேண்டிய பட்டியல் இல்ல, பேர் இல்லன்னு சொல்ல மாட்டீங்களா? இல்லையா? தேர்தல் ஆணையம் கேட்க ஓப்பனா நடக்க போகுது. அது ஓப்பன். இப்ப நாங்க பாருங்க, எஸ்ஐஆர் பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். எல்லாத்துக்கும் இதுல பதில் இருக்கு, நான் கொடுத்துட்டு போறேன். அதனால டெக்னாலஜி 2026 4 மாசம் நடத்துனீங்க, இப்ப ஏன் 1 மாசத்துல நடத்தீங்கன்னா? இப்ப டெக்னாலஜி வளர்ந்துருச்சுப்பா. அன்னைக்கு அம்மியை பத்தி அரைச்சிட்டு இருந்தோம், இன்னைக்கு மிக்சியில 1 நிமிஷத்துல அரைக்கல இல்ல சட்னி. அத மாதிரிதான் தேர்தலுக்கு முன்னாலதான் நடத்தணும். தேர்தலுக்கு முன்னாலதான் பொய் வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும். தேர்தலுக்கு முன்னாலதான் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும். கட்டாயம் 15 நாளா இருந்தா கூட தேர்தலுக்கு முன்னால் தான் இது நடத்தணும். தேர்தல எல்லாம் நீங்க பண்ற எல்லா குற்றச்சாட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தேர்தலுக்கு பின்னால நடத்த முடியாது. நீங்க அசாம்ல ஏன் நடத்தல? அசாம்ல நடத்த போறாங்க. இந்த 1ஆம் தேதியில நடத்த போறாங்க. அதுக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொல்லி இருக்கிறார். தேர்தல் ஆணையம் எங்க மாநிலத்துக்கு வாங்க, என்னென்ன உதவிகள் உங்களுக்கு செய்ய முடியுமோ நாங்க அதை செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா தேர்தல் அங்க என்னன்னா, அங்க வந்து வாக்குரிமையில சில பிரச்சனைகள் இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்லனால தான் அறிவிக்காம இருந்தாங்க, அது இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க. அப்ப நம்ம முதலமைச்சர் என்ன செய்யணும்? இது ஒன்றும் பாஜகவோட திட்டம் கிடையாது, இது வந்து தேர்தல் ஆணையத்தோட திட்டம். அதனால இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தோட உறுதுணையா இருந்து நாம எல்லாருமே, தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க 50 நாங்க விநியோகிச்சிட்டோம். ஒரு வாக்கு முகவர் BLA 2 50 பேரை கூட நீங்க ஃபில் பண்ணி கொண்டு வரலாம். நம்ம அதுக்கு வேலை செய்வோம். எல்லா கட்சியிலும் தான் BLA 2 இருக்காங்களே, அதுல ஏன் உங்களுக்கு குறை? என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு திமுக தொடர்ந்து வெற்றி அடைந்ததற்கு காரணம் போலி வாக்காளர்கள். அது கொளத்தூரே அதற்கு முன்னுதாரணமாக இருக்கிறது. அதனால போலி வாக்காளர்களை நீக்கும் போது நேர்மையான வாக்காளர்களை நம்பி போட்டி போட்ட கட்சிகள் அதை வரவேற்கிறது.
போலி வாக்காளர்களை நம்பி வெற்றி பெற்ற கட்சியான திமுக, அதன் கூட்டணி காங்கிரஸ் அதை எதிர்க்கிறது. இதுதான் பட்டவர்த்தமான உண்மை. ஏன்னா அண்ணன் செல்வ பெருந்தகை இப்படி காமிப்போம் இல்லைன்னா இப்படி காமிப்போம் அப்படின்றாரு. பீகார் இப்படி காமிச்சிருச்சு அவருக்கு. அதே மாதிரிதான் தமிழகமும் இப்படிதான் காமிக்க போகுது. அதனால நீங்க நேர்மையா நடக்குது. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட போறாங்களே இல்லையா, வெளியிட போறாங்க. என் பேர் இல்லைன்னா சொல்ல போறாங்க, என் பேர் இருந்துதான் சரின்னு சொல்ல போறாங்க. இதுல என்ன? அதனால இறந்தவர்கள் எல்லாம் என்ன நிம்மதியா சொர்க்கத்துல இருப்பாங்க. ஏன்னா அவங்கள பிடிச்சிட்டு இழுத்து அவங்கள தேர்தல் ஓட்டு போட வச்சுட்டு இருந்தாங்க திமுக காரர்கள் என்பது எனக்கு கருத்து. இங்க ஒன்னே ஒண்ணு, இங்க உள்ள கட்சி தலைவர்கள் டிஎம்கே சொல்றாங்க எங்க வாக்கு நீக்கிடுவாங்க, தாவேகா சொல்றாங்க எங்க வாக்கு. உங்க வாக்குன்னு எப்படிப்பா தெரியும்? எழுதி வட்டி இருக்கா? போட்ட பிறகு தானே தெரியும். அதனால நீங்க எஸ்ஐஆரை யாரும் தவிர்க்க முடியாது, எல்லாரும் சேர்ந்து. ஏன்னா திமுகவுக்கு சார் அப்படின்ற வார்த்தை கேட்டோடனே ஒரு கிளி வந்துருது. அண்ணா பல்கலைக்கழகத்துல ஆரம்பிச்சு, அண்ணா பல்கலைக்கழகம்னா இவங்களும் அண்ணா பல்கலைக்கழகத்துல கற்றவர்கள் தான். ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பிரச்சனை வரும்போது இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல பிரச்சனை வருது. அதனால நான் முதலமைச்சருக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்க அரசு ஊழியர்கள் அது ஆர்ப்பாட்டம் பண்ண அது தடுக்கப்பட வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள், இது உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் ஜனநாயக ரீதியாக நடத்தப்படுகின்ற ஒரு சீர்திருத்தம். இதில் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து.